இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஸ்டம் அப்படின்ற மூவி பிரைம்ல அவைலபிளா இருக்கு. டைரக்ட் ஓடிடி ரிலீஸா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சேலஞ்ச மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கோர்ட் ரூம் டிராமா. அந்த சேலஞ்ச் யாருக்கு இடையேன்னு பாத்தீங்கன்னா சோனாக்ஷி அண்ட் அவங்க அப்பாக்கு இடையே தான். சோனாக்ஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஒரு லாயர் அண்ட் ஒரு மிகப்பெரிய லா ஃபர்ம் ஒன்னு வச்சிருக்காரு. அதுல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் சோனாக்ஷிக்கு ஆசை. பட் நீ ஒரு 10 கேஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஜெயிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சேலஞ்ச் மாதிரி ஒன்னு விடுறாரு. கேஸ் ஜெயிக்கவே தடுமாறிட்டு இருக்கக்கூடிய சோனாக்ஷிக்கு ஜோதிகா ஹெல்ப் பண்றாங்க. ஜோதிகா ஆக்சுவலா ஸ்டெனோவா ஒர்க் பண்றாங்க அண்ட் சோனாக்ஷிக்கு இந்த கேஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கேசஸ் ஜெயிக்கிறாங்க. சோ ஒரு கேஸ்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. அந்த சிக்கலான கேஸ் எப்படி போகுது, கடைசியா வந்து தன்னோட சவால்ல வந்து ஜெயிச்சாங்களா, அண்ட் ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் ரூம் டிராமாக்கான பில்டப் அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அப்படின்றதையும் முன்னாடி கொண்டு வராங்க. 10 கேஸ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் சோனாக்ஷியும் ஜோதிகாவும் சேர்ந்து எப்படி வந்து இன்வால்வ்டா ஒர்க் பண்றாங்க, எப்படி நிறைய விஷயங்களை சமாளிக்கிறாங்கன்ற அந்த போர்ஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்துச்சு. அந்த சேலஞ்சிங்கான கேஸ் அப்படின்ற மாதிரி ஒன்னு வருதுல்ல, அதுக்கான அந்த காம்ப்ளெக்சிட்டியையும் ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் போக போக அந்த கேஸ்ல நடக்கக்கூடிய அந்த கோர்ட் சீனா இருக்கட்டும், அந்த கோர்ட் ரூம் டிராமாவை கொண்டு போன விதமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கான காரணங்கள் இன்ஃபேக்ட் கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல சோனாக்ஷி சின்ஹாக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் அப்படின்றது ஓரளவுக்கு ப்ராப்பரா காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்கான கோர்ட் ரூம் டிராமாலாம் இல்ல. பட் டைம் பாஸுக்கு ஓடிடில ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்னோட ரேட்டிங் 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில காட்சிகள் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் பெருசாலாம் இல்ல. பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.